சார் நான் சொல்கிறேன், இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்தல் வர இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது தான் இதையெல்லாம் சொல்ல முடியும். இன்னொன்று சொல்கிறேன், ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு, அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான அன்னைக்கு வச்சுட்டீங்க. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். தெளிவாக நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலும் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது? ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்க்கட்சி. திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் தெளிவாக இருக்கிறோம். அதனால் எதையும் பொருத்தி பேசக்கூடாது. இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சருக்கு பதிலாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலை முதலமைச்சர் தான் சொல்ல வேணும். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். அதிகார மையங்கள் 4 இருக்குது. அந்த 4 யார் என்று உங்களுக்கே தெரியும். வேணுமென்றே திட்டமிட்டு என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு விவாத பொருளாக்கி அப்புறம் அதுக்கு ஒரு 4 பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க. அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அது தெரியும் உங்களுக்கு. அதிமுக அரசு கொண்டு திட்டங்களையும் திமுக அரசு திட்டங்கள் எல்லாம் என்னென்ன கொண்டு சொல்லி விவாதத்துக்கு எடப்பாடி பழனிசாமி யாரு? நான் அழைப்பு விட்டது யாருக்கு அழைப்பு விட்டேன்? யாருக்கு அழைப்பு விட்டோம்? அப்படின்னா முதலமைச்சர் தான், அந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும். இவர் பதில் சொல்கிறதுக்குலாம் எங்காலும் நிறையா இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு என்ன தெரிய போகுது? அப்பாவோட மோசமாக இருக்கிற இவர் ஏதோ சவாலுக்காக பேசுகிற ஒழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டீர்கள் அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார். ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு? அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர்னு ஒத்துக்கிறாரா அவர்? நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? அதான் நான் ஏற்கனவே சொன்னமே. இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சருக்கு பதிலாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலை முதலமைச்சர் தான் சொல்ல வேணும். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். அதிகார மையங்கள் 4 இருக்குது. அந்த 4 யார் என்று உங்களுக்கே தெரியும். வேணுமென்றே திட்டமிட்டு என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு விவாத பொருளாக்கி அப்புறம் அதுக்கு ஒரு 4 பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க. அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அது தெரியும் உங்களுக்கு. நேற்று சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த யூடியூபர் இருப்பா அந்த விவகாரத்தில் என்னென்னு சொன்னார்னா, அவர் கொலை குற்றம் செய்யலை, காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு அமைச்சரே சொல்கிறார். என்ன இந்த யூடியூபர் அவர் தொப்புள் கொடி கட் பண்ண விவகாரத்தில் அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதில் கருத்து சொல்வது சரி இருக்காது. நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார் சார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அமைச்சர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கூட காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதாங்க, அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இப்படி இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய அமைச்சரை வைக்கின்ற அமைச்சரே இப்படிப்பட்ட கருத்து சொல்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? அதாவது மெத்தப்பட்டம் என்கிற போதைப் பொருள் அதிகமாக புழக்கத்தில் வந்துட்டுருக்குது. ஒரு மருத்துவ பரிந்துரை சீட்டு இல்லாமலே சர்வசாதாரணமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே ஒரு கேள்வி கேட்ட செய்தியாளர்கிட்ட என்னன்னா, குற்றம் செய்யப்பட்டவர்களை அடையாளம் காட்டினால் நடவடிக்கை எடுப்பதாக அவர் பதில் சொல்றாரு. இப்படி அரசாங்கம் எதுக்காக இருக்குது? அரசாங்கம் என்பது இப்படி பத்திரிகையாளர்களோ அல்லது பொதுமக்களோ ஏதாவது பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு ஆழமாக சென்று அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அரசாங்கம். நாமளே சொல்கிறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. சில இடத்துல இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு
எந்தெந்த இடத்துல போதைப்பொருள் விற்பனை இருக்குது, எந்தெந்த போதைப்பொருள் நீ சொன்ன மாதிரி அந்த போதைப்பொருள்லாம் இப்பொழுது இங்கேயே தயார் பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலாம் பத்திரிகையில் பார்த்தேன். அப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடையாது. அதனால் அவர்கள் இந்த போதைப்பொருள் விற்பனை செய்கின்றவர்களை தடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இந்த போதைப்பொருளை தடை செய்ய முடியல. இப்போ அதிமுக சார்பில் தொகுதி வாரியாக புதுசாக ஒரு கள ஆய்வு குழுவெல்லாம் அமைச்சிருக்கு சார். அந்த கள ஆய்வுகளுடைய உத்வேகம் தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எப்படி இருக்குது சார்? அதை நீங்கள் போனது தானே தெரியும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தொடர் நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு தமிழகம் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல், புதிய உறுப்பினர் சேர்த்தல், அதை முழுமையாக போய் சேர்ந்ததா என்று ஆய்வு செய்யவே கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் போடுறாங்க, கிடைக்குது. ஆனால் அதிமுக அப்படி இல்லை. முறையாக அதிமுக கொடுக்கின்ற படிவத்தை, தலைமை கழகம் கொடுக்கின்ற படிவத்தை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த உறுப்பினர் சீட்டை உரியருடன் வழங்க வேண்டும். அதை ஏற்கனவே வழங்கிட்டு இருக்கிறோம். அதை களப்பணி செய்வதற்கு தான் இதை ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாங்க. சார், நான் சொல்கிறேன், இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்குது. 1.5 ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்தல் வர இருக்குது. தேர்தல் வருகின்ற பொழுது தான் இதையெல்லாம் சொல்ல முடியும். இன்னொன்று சொல்கிறேன், ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு. அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். மொத்த கருத்துடைய கட்சிகள்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான அன்னைக்கு வச்சுட்டீங்க. பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். தெளிவாக நான் சொல்லியாச்சு. நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி, பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி, பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிட்டேன். சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கிறீங்க. என்ன சொல்கிறது? ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது. திமுக எங்களுடைய எதிர்க்கட்சி. திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதில் தெளிவாக இருக்கிறோம். அதனால் எதையும் பொருத்தி பேசக்கூடாது. ஒருவேளை சார், நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் அதில் கொண்டு உங்கள் விவாத மேடம் வச்சுக்கணும். உங்களுக்கு எங்களை வச்சு ஒரு விவாதம் செய்ய வேணும். அப்படி தான் பார்க்குறீங்க. திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. ஏதாவது ஊடக நம்பளும் பத்திரிகை நம்பளும் அதை பற்றி சிந்திச்சு போடுறீங்களா? எதுவுமே கிடையாது. அருள் ஊந்து சொல்கிறேன், ஊடக நம்பளும் பத்திரிகை நம்பளும் நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு 100% சிறப்பாக செயல்பட்டு சொல்கிறார். அப்படின்னா மற்ற அமைச்சர்கள்லாம் எதுவுமே செய்யலையா? மற்ற அமைச்சரெல்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா? அதை பற்றி ஏதாவது ஒரு விவாத மேடையாவது, ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாத மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா? எதுவுமே விவாதிக்கலையே. அதிமுக தும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. இரும்புனா போதும், அதுக்கு ஒரு விவாத மேடை. அதிமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்க காட்டி தான் விவாத மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருப்பதாக எங்களுக்கு தெரியுது. பத்திரிகையிலும் செய்தி வந்துக்கிட்டு இருக்குது. ஆக உண்மையில் நீங்கள் நடுநிலையோடு நீங்கள் எண்ணி பார்க்கணும். யார் தவறு செய்தாலும், எந்த கட்சியில் பிரச்சனை தான் அதை முழுமையாக வெளிச்சத்துக்கு கொண்டாங்க. அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. அதில் ஊந்து அந்த நிலையை மாற்றி, சில ஊடகம் தான், எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை, சில பத்திரிகை தான் அப்படி பண்ணுறீங்க. எல்லா பத்திரிகை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள். ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுநிலையோடு, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் செய்தியை வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவர்